அண்மையில் ஒரு கட்டுரை படித்தேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. சாமிகளில் எந்த சாமி பவர்ஃபுல் சாமி, சாமிகளில் எந்த சாமி பவர்ஃபுல் சாமி. சில பேர் முருக பக்தராக இருப்பாங்க, சில பேர் விநாயகர் பக்தராக இருப்பாங்க, சில பேர் அம்பாள் பக்தராக இருப்பாங்க, சில பேர் ஆஞ்சநேயர் பக்தராக இருப்பாங்க, சில பேர் ஐயப்ப பக்தராக இருப்பாங்க. இப்படி பல தெய்வங்கள் உண்டு. இன்னும் சில பேர் திங்கட்கிழமை இந்த கோவில் போகணும், செவ்வாய்க்கிழமை இந்த கோவில் போகணும், புதன்கிழமை இந்த கோவில் போகணும், எந்த மாதம் எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கடவுள் கொடுப்பான், வீடு வரும், வசதி வரும், வாகனம் வரும், வாய்ப்பு வரும். நம்முடைய பக்தி மார்க்கம் என்ன சொல்லுது? உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த அருள் நேர ஆனந்த ஆரம்பத்தினுடைய நோக்கமே ஒரு பாமர மனிதனுக்கும் போய் பக்தி மார்க்கம் சேரணும். நம்ம வீட்டிலையே ஒட்ட 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 விரதம் இருக்க முடியும்னா நம்ம பாட்டியால் முடியும், அம்மாவால் முடியும், மனைவியால் முடியும், அக்கா தங்கச்சியால் முடியும். ஏன்னா பெண்கள் எதை செய்தாலும் ஒரு நேர்த்தி. நம்ம விரதம் இருக்கிறோம்போம் கொஞ்சோண்டு ஜூஸ் குடிச்சிக்கலாம் போம்போம், விரதம் இருக்கிறோம்போம் கொஞ்சம் பால் சாப்பிட்டுக்கலாம் போம்போம், இல்லை வெளியில் கொஞ்சம் போகிறதுனால கொஞ்சம் மயக்கமாக இருக்குது கரும்பு ஜூஸ் குடித்தோம். விரதத்துக்கு நம்மளே ஒரு அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணி சரி பண்ணிப்போம். ஆனால் பெண்கள் ஒட்ட 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 விரதம் இருப்பாங்க. சரி, இன்றைக்கி இரவு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. 4 பேரோடு வருவாங்கன்னு நினச்சி தட்டு நிறைய இட்லி எல்லாம் பண்ணிட்டோம். வந்தது 2 கெஸ்ட்டு தான். மற்ற 2 பேரும் சாப்பிட வேண்டிய சாப்பாடு மிச்சம் இருக்கேன்னு விட்டு வைப்பாங்களா? அதையும் முட்டை 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 சாப்பிட்டு தான் வயிறு டஸ்ட்பின்னானாலும் பரவாயில்ல, பொருள் வீணாயிடக்கூடாது, ஒட்ட ஒட்டவும் விரதம் இருக்க முடியும், முட்டை முட்டவும் சாப்பிட முடியும். இதுதான் பெண்களுடைய இயல்பு. இது வாழ்வியல் யதார்த்தம். இதெல்லாம் போன காலம். இந்த காலம் ரெஃப்ரிஜிரேட்டர்னு ஒன்று வந்துட்டதுனால இட்லிக்கு அரைச்ச மாவை நம்ம ஊற்றி வச்சுட்டு ரொம்ப நுட்பமாக யதார்த்தமாக, பாமரனுக்கு நான் சொல்கிறேன், யதார்த்தமாக உள்ளே வச்சிடுறோம். மறுநாள் அந்த மாவை தேவைக்கு தகுந்த மாதிரி தோசையாக ஊற்றிடுறோம். இல்லை சார், இட்லியே மிஞ்சி போச்சு, யாரும் உள்ளே தள்ளுறதில்ல, இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் உப்பு மாவுன்னு தாளித்து செஞ்சிடுறோம். அரைச்ச மாவு ஒன்று தான், மிச்சப்பட்டால் இட்லி உப்புமாவாக மாறிடுது, இட்லி உசிலி. அடுத்த நாள் தோசையா, அது மேலேயே கொஞ்சம் ஆனியன் தூவினா ஆனியன் தோசையா, நெய் விட்டால் நெய் தோசையா, கல் மாதிரி ஊற்றினா ஊத்தப்பமா, குழியில் போட்டால் பணியாரமாக மாறிடுது. மூலப்பொருள் ஒன்றுதான், மூலப்பொருள் ஒன்றுதான், மூலப்பொருள் ஒன்றுதான். ஒரே மாவு தினுசு தினுசாக உருவம் எடுப்பதைப் போல பாரதி சொல்கின்றான், 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடும் அலையும் அறிவடிகால். கடவுள் ஒருவனே. நீ அம்பாளா பார்த்தா அம்பாள், ஆஞ்சநேயரை பார்த்தா ஆஞ்சநேயர், முருகனம் சிக்கனை பிடிச்சிக்கோங்கிறான், சிக்கனை பிடிச்சிக்கோங்கிறான். வாரியார் சாமி சொல்றார், இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தோண்டினா தானே தெரியும். 10 அடியில் தண்ணி தோன்றோம், வரலேங்கிறதுக்காக பக்கத்தில் 10 அடி, தெரியல கடவுள். இன்னொரு 10 அடி, இன்னொரு 10 அடி, 200 அடி சுற்றி தோண்டினா குழிதான் இருக்கும். ஒரே 200 அடியை ஒரே இடத்துல தோண்ட 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 எப்படி நீர் வருகிறமோ, ஒரே இறைவனை பற்றி கொண்டு பற்றி கொண்டு பற்றி கொண்டு நீங்கள் ஆழங்கால் படுங்கள், நீங்கள் இறைவன் உங்கள் கண்ணுக்கு தெரிவான். எப்படி கிணற்றிலே வரக்கூடிய ஒரு பாத்திரத்தை பாதாள கரண்டி எப்படி மாட்டி தூக்குமோ, அதுபோல ஒரு இறைவனுடைய மூலப்பொருளை நீங்கள் பாதாள கரண்டி போல பற்றி கொண்டால் வாழ்வியல் என்கின்ற கிணற்றிலிருந்து நீங்கள் மேலே வந்து வீடு பேர் அடையலாம். யாரு? வாரியார் சாமிகள். கடவுள் ஒருவன் தான் என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும். என்ன சொல்லட்டுமா? ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், தலவாழை இலை போட்டு நல்ல பந்திப்பாய் விரித்து சாப்பாடு, காய் கொஞ்சம், கூட்டு கொஞ்சம், அப்பளம் கொஞ்சம், வடை கொஞ்சம், ஜாங்கிரி கொஞ்சம். பக்கத்து இலைக்கும் அதே சாப்பாடு தான், ஆனால் நம்மளை விட வடை பெருசாக இருக்குது. இந்த பக்கத்தில் நம்ம இலையை விட அப்பளம் பெருசாக இருக்குது. 3வது இலையில் பெரிய லட்டு, நமக்கு சின்ன லட்டு. அப்போ சாதமும் சாம்பாரும் நம்ம இலை, பக்கத்து இலையில் ஜாங்கிரி, இந்த வலது பக்க இலையில் லட்டு, 3வது இலையில் வடைன்னு மாற்றி மாற்றி எடுத்து சாப்பிடலாமா? அது எப்படி முறையற்ற செயலோ அதுபோல் நீ தாவிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஒரே இறைவனை பற்றிக்கொள், ஒரே மூலமந்திரத்தை உச்சரி, அதன் ஆழங்கால் படு. ஆண்டவன் உன் கண்ணுக்கு முன்னே வந்து ஆனந்தம் தருவான் என்பதை
உணருங்கள். நம்ம டிராயரில் பொருளை வச்சுட்டு தேடுற மாதிரி, நம்ம அலமாரி தட்டு செல்ஃபில் உடைய வச்சுட்டு தேடுற மாதிரி கடவுளை உள்ளத்துக்குள்ளேயே வைத்து கொண்டு எங்கேயோ தேடுகின்றோம். ஆனந்தம் பெறவும் அமைதி பெறவும் ஆண்டவனை அங்குங்கெனாதபடி தேடாமல் ஒரே மூலப்பொருளை பற்றி உள்ளத்துள் 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 தேடினால் வாக்கினில் இனிமை பிறக்கும், ஆனந்தம் நிலைத்து நிற்கும்.